திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பெயரில் போலி இணையதளம் தொடங்கி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்குவதாக நம்ப வைத்து கல்லா கட்டிய கும்பல் சிக்குமா? உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை சிரமமின்றி தரிசிக்க எளிய வழிமுறை என இணையத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி முன்பதிவு செய்துள்ளனர். சனி பகவானின் சிறப்பு தரிசனம் கிடைக்கும் என ஆவலுடன் வந்த பக்தர்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்துள்ளது. மொழி தெரியாத வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களை குறிவைத்து அரங்கேற்றப்பட்ட மோசடி அம்பலமானது எப்படி நடந்தது என்ன? புதுச்சேரியில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்தர்பாரண்யேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அனுக்கிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் சனீஸ்வர பகவான் விட்டிருக்கிறார். இங்கு மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் உள்ளிட்டவை வெகு விமரிசையாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் திருநள்ளாறு வந்து செல்கின்றனர். அதிலும் சனிக்கிழமைகளில் திரளான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதும் வழக்கம். புதுச்சேரி மட்டுமன்றி வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறுக்கு வந்து செல்கின்றனர். பயணிகள் சரியான திட்டமிடலுடன் வந்து சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக திருநள்ளாறு கோயில் நிர்வாகம் சார்பில் வெப்சைட் ஒன்று தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் சிலர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளதாக கூறி கோயிலுக்கு வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் முன்பதிவு செய்தது போலி வெப்சைட் என்பதை அறிந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் சனீஸ்வர பகவான் கோயில் இணையதள பக்கம் போன்று அச்சு அசலாக போலி வெப்சைட் உருவாக்கப்பட்டது அம்பலமானது. அதில் திருநள்ளாறு கோயில் பற்றியும் அதன் வழிபாடுகள் குறித்தும் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன. சிறப்பு தரிசனம், அர்ச்சனை, அபிஷேகம் மற்றும் பிரசாதம் பெறுவதற்கும் குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழிபாட்டு முறைகள் குறித்த புகைப்படங்களுடன் அந்த போலி வெப்சைட்டில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. இதில் சனிக்கிழமையில் நடைபெறும் அஷ்டோத்ரா அர்ச்சனைக்கு வெளிமாநில பக்தர்களுக்கு தலா 2250 ரூபாயும், வெளிநாட்டு பக்தர்களுக்கு சுமார் 7000 ரூபாயும் வரையும் வசூலிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மாதந்தோறும் சகஸ்ரநாமம் அர்ச்சனைக்கு உள்நாட்டு பக்தர்களுக்கு தலா 5000 ரூபாயும், வெளிநாடு பக்தர்களுக்கு 13000 ரூபாய்க்கு மேலும் வசூலிக்கப்பட்டுள்ளது. மொழி தெரியாத வெளிமாநில பக்தர்கள் புகார் ஏதும் தெரிவிக்காத நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் ஆதாரபூர்வமாக கோயில் நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் கோயில் சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் ஓராண்டுக்கு முன்பு போலி இணையதளம் மூலம் மோசடி நடைபெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் உரிய விசாரணை நடத்தி மோசடி கும்பலுக்கு கடிவாளம் போட்டனர். இந்த நிலையில் சனிப்பெயர்ச்சி வரவுள்ள நிலையில் மோசடி கும்பல் தீவிரமாக செயல்பட்டு கோடிக்கணக்கில் கல்லா கட்டியுள்ளது. திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த சில நபர்களே இந்த மோசடியில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த இணையதளத்தை உருவாக்கியது யார், அவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கோடிக்கணக்கில் நடைபெற்ற மோசடியில் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் கோயில் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.